யங் ஏஜில் இருக்க ஒரு பையன் அவனுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் லைஃப்பை நினச்சி ரொம்பவே அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சூசைடிக்கல் தாட்ஸுமே வருது. இதுக்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஒருவேளை அவங்க அப்பாவுக்கும் இதே மாதிரி இருந்ததுனால, அவருக்கும் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருந்ததுனால, அவனுக்கும் அப்படி ஜெனட்டிக்காக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிருக்கான். இப்படி தன்னோட யங் ஏஜில் மென்டலி ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண பர்சன் தான் வில்லியம் ஜேம்ஸ். அண்ட் ஹி பிகேம் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி. தன்னோட நிலைமைக்கு காரணம் தன்னோட தாட்ஸ் தான் உணர்ந்த இவர் அதை கண்ட்ரோல் பண்ணி மாஸ்டர் பண்ணி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் இல்லையா? நம்மளோட வாழ்க்கை பெட்டராக இருக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட எண்ணங்கள் பெட்டராக இருக்கணும். எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த தாட்ஸை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த நல்ல எண்ணங்களை எப்படி கொண்டு வரது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன் எனக்கு மட்டும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும். அந்த தெளிவான எண்ணங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்குமே இப்போ தெரியாது, தெரிஞ்சுக்க போகிறேன். நான் வந்து பெருசாக ப்ரெஷர், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதுக்குள்ளலாம் இருக்கணும்னு கேட்ட கிடையாது. பட் ஐ வாண்ட் டு கண்ட்ரோல் மை தாட்ஸ். நம்மளோட தாட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்ல எண்ணங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.